ஹலோ பசங்களா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நாவல் பழத்தில் வந்து ஒரு ட்ரிங்க்கு ஜாமுன்னு சொல்லுவாங்க. அந்த பழத்தில் ட்ரிங்க் பார்க்க போகிறோம். பெரும்பாலும் யாருக்கும் நாவல் பழம் அப்படியே சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. அது இந்த ஜென்ரேஷனுக்கெலாம் அதை நீங்கள் விரும்ப மாட்டேங்கிறீங்க. கிட்ட தொண்டையை பிடிக்குது, கரன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறீங்க. நீங்களும் குடிக்கிற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு ட்ரிங்க்கு. நாவல் பழம் வந்து அடிக்கடி சளி பிடிக்கிறவங்களுக்கு, சைனஸ் இருக்கிறவங்களுக்குலாம் ஒத்துக்காது. அவங்களுக்கும் எதுவும் செய்யாமல் இருக்கிற மாதிரி பெப்பர்லாம் போட்டு ஒரு ட்ரிங்க் செய்கிறேன். பார்த்து கற்றுக்கங்க. எல்லா ஃபுட்டையுமே சாப்பிடுங்க, ஒதுக்காதீங்க. ஓகே, இப்போ பார்க்கலாம் வாங்க. இது செய்யறதுக்கு வந்து நம்மளுக்கு நாவல் பழம் தேவை. வாங்கி நல்ல தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்வீட் வந்து தேவைன்னா மட்டும் போட்டுக்கோங்க. நான் வந்து தேன் எடுத்து வச்சுருக்கேன். நாட்டு சக்கரை எது வேணுமோ உங்களுக்கு எது பிடிக்குமோ போட்டுக்கோங்க. ஒரு டேஸ்ட்டுக்காக நான் வந்து ஒரே ஒரு மிளகா, சும்மா வீட்டில் காய்ச்ச மிளகா, இது மிளகா தான் நம்புங்க, இந்த ஷேப்பில் காய்ச்சிருக்கு. ஒரு மிளகா, அந்த மிளகா வந்து காரம் இருக்காது. அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து புதினா, இதுவும் வீட்டில் இருந்தது தான். அடுத்தது துளசி இலை. அப்புறம் வந்து கொஞ்சம் லெமன் வந்து பாதி மூடி கூட வேணாம், ஒரு 1/4 மூடி பிழிஞ்சா போதும். ஓகேவா? ஐஸ் கியூப் வந்து சைனஸ் இருக்கிறவங்க, அலர்ஜி இருக்கிறவங்களாம் ஐஸ் கியூப் போட்டுக்க வேண்டாம், அது வந்து நெசசரி கிடையாது. அடுத்தது வந்து பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. பெப்பர் வந்து கண்டிப்பாக நாவப்பழம் போடும்போது பெப்பரும் உப்பும் போட்டுக்கோங்க. இது மட்டும் கம்பல்சரி. மீதியெல்லாம் உங்களுக்கு வேணும்னா பிடிச்சிருந்தா போட்டுக்கலாம். அடுத்தது வந்து பிளாக் சால்ட் கொஞ்சம், அந்த ஃப்ளேவர் பிடிச்சவங்க பிளாக் சால்ட் போட்டுக்கலாம். இது வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதில் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இது வந்து நாவல் பழத்தை மிக்சியில் எல்லாம் போட்டு செய்ய முடியாது. மிளகு, உப்பு, மிளகா, அடுத்தது புதினா, துளசி, இது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு ஒரு இந்த இடிகள் இருக்கும் பார்த்தீங்களா, இடிகள் வச்சுட்டு லைட்டாக அப்படி இடிச்சுக்கோங்க. ரொம்பலாம் இடிக்க வேண்டாம், லைட்டாக. இந்த அளவுக்கு இடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம அந்த நாவல் பழத்தை போட்டுக்கலாம். நாவல் பழத்தை போட்டு அதையும் லைட்டாக எப்படி இடிச்சுக்கோங்க. அந்த நாவல் பழத்தோட துவர்ப்பு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ அந்த துவர்ப்பு சுவையும் சேரணும் நம்மளுக்கு. அதனால நல்லா இப்படி நல்லா இடிச்சுக்கோங்க. நீங்கள் இடிக்கும் பொழுது வந்து கொட்டையெல்லாம் தானாகவே தனியாக வந்துடும். நீங்கள் இடிக்க இப்படி இடிக்கும் போது இந்த தனியாக வர கொட்டையெல்லாம் மட்டும் நீங்கள் இப்படி எடுத்துருங்க. இப்படி எடுத்து இப்படி தூக்கி போட்டுருங்க. அவ்வளோதான். இப்படி எடுத்துக்கிட்டு நல்லா இடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி இடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த சீடெல்லாம் தனியாக வரும். நம்ம வந்து இது மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இது வந்து நாட்டு நாவல் பழம், அதனால உங்களுக்கு வந்து சீடு வந்து பெருசாக இருக்கும், ஃப்ளஷ் வந்து கம்மியாக இருக்கும். அதனால நான் இந்த மாதிரி எடுக்கிறேன். உங்களுக்கு வந்து ஹைபிரிட் பழம்லாம் இப்போ நிறைய ஃப்ளஷோட வருது. அது வந்து உங்களால் கத்தியால் கட் பண்ண முடியும். அப்போ கத்தியால் கட் பண்ணி ஃப்ளஷ் எடுக்க முடிஞ்சதுன்னா நீங்கள் அதை வந்து டைரெக்டாக, இப்போ நான் இப்போ சொன்ன பார்த்தீங்களா, எல்லாத்தையுமே நீங்கள் வந்து மிக்சிலே போட்டுக்கலாம். கத்தியால் பழத்தை கட் பண்ணி ஃப்ளஷை மட்டும் எடுத்து நான் சொன்ன எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அடித்து வடிகட்டிக்கலாம். இது நாட்டு நாவல், அது வந்து கட் பண்ணோம்னாக்கா சதை வந்து ரொம்ப இருக்காது. அதனால நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சுக்கலாம். இதில் ஒரு 1/4 லெமன். அப்புறம் ஐஸ் கியூப் வந்து வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம். அதுக்கப்புறம் பிளாக் சால்ட் கொஞ்சமாக, சாதா உப்பும் போட்டிருக்கோம், பிளாக் சால்ட்டும் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் தேன் இல்லைன்னா சர்க்கரை எது வேணாலும் போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு இது நீங்கள் வந்து இப்படியேவும் குடிக்கலாம். இதை வடிகட்டி அப்படியும் குடிக்கலாம். அப்படி இல்லைன்னாக்கா இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நீங்கள் இதை கூட மிக்சியில் போடலாம். நான் இதை வந்து தனியாகவும் உங்களுக்கு காமிக்கிறேன், மிக்சியில் போட்டு காட்டுறேன். ஓகேவா? இப்போ நம்ம கிளாஸில் ஊற்றி குடிக்கணும்னா இந்த ஸ்டேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இப்படியே ஊற்றி இப்படியே குடிக்கலாம். இதை வடிகட்டினீங்கன்னாக்கா அந்த தோல் சத்தெல்லாம் போயிடும், நல்லா இருக்காது. அதனால நம்ம வந்து இப்போ நான் மிக்சியில் எப்படி போடுறேன், மீதியை வந்து இந்த மிக்சியிலையும் போடுறேன் பாருங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் மிக்சியில் போட்டு குடிக்கலாம்.
பாருங்க, இது வந்து மிக்சியில் போட்டு அரைச்சது. இது ஆக்சுவலி வந்து உங்களுக்கு இதை விட நான் மிக்சியில் போடாமல் செஞ்சேன் பார்த்தீங்களா, இந்த பழமும் தண்ணியுமா, இதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை குடிச்சிங்கனாக்கா. இது வந்து கொஞ்சம் நாவல் பழ ஸ்மெல் வந்து தூக்கலாம். அந்த ஸ்மெல் பிடிக்காதவங்களுக்கு இது அவ்வளோவா பிடிக்காது. இது குடிக்கலாம், இது நல்லாயிருக்கும். இல்லைனாக்கா நீங்கள் தண்ணிக்கு பதில் இல்லை சோடா ஊற்றி கூட நீங்கள் குடிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நல்லா ஃப்ரிஸியாக, அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ செஞ்சு, இப்போ சீசன்லேயே குடித்தாதான் இது பிடிச்சிருக்கோ செஞ்சு குடிச்சு பாருங்கள். ஓகேவா? ஓகே பசங்களா, இப்போ வந்து நாவல் பழத்தில் வந்து ஒரு சிம்பிளான ட்ரிங்க் பார்த்தோம். சீசன் போகிறதுக்குள்ள ஒரு வாட்டி செஞ்சு குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய்.